ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மனப்பிராந்தி. நேற்று ஒரு பேங்கர் ஆஃப் அ மேட்ச் அண்ட் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர் ஆஃப் 2025, டிசி வர்சஸ் ஆர்ஆர். ஸோ ராம், எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி இட்ஸ் என்ன சொல்றது லைக் போரிங் மேட்சா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு முதல்ல. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் லைக் கொஞ்சம் டைட் ஃபினிஷ் வந்து அண்ட் வி காட் டு சி த ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர் ஆஃப் த சீசன். எக்ஸலன்ட் bowling பை மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஆர்ஆர் வந்து ப்ராபப்ளி ஐ ஃபீல் சாம்சனுக்கு இன்ஜுரி ஆகலைன்னா லைக் தே மைட் ஹவ் கிராஸ் த லைன் அண்ட் ஓவர் பிஃபோர். ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து நீ சூப்பர் ஓவர் பத்தி என்ன நினைக்கிற? லைக் டிட் தே மேக் எனி இது ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நீ ஆர்ஆர்? கன்ஸ்ட்ரக்ட் அபவுட் டூ திங்ஸ் ஆர்ஆர் இருக்கு. ஒன்னு வந்து சென்டிங் அவுட், ஐ மீன் பராக் அண்ட் ஹெட்மயர். ஹெட்மயருக்கு பேட்ல வந்து ஒழுங்கா படவே மாட்டேங்குது அண்ட் இஸ் நாட் ரியலி இன் கிரேட் டச். அது இந்த மேட்ச்லயே நல்லா தெரிஞ்சுது. நீ அப்பதான் வரான், திருப்பி நீ அவனே அனுப்புற. இட் வாஸ் நாட் ரியலி ஐடியல் என்ன டிசிஷன். பொறுத்த வரைக்கும் ஹெட்மேயர் வந்து ஹெட்மேயர் ரீடைன் பண்ணதே தப்புமே நான் நினைக்கிறேன். 11 கோடிக்கு ரீடைன் பண்ணாங்களா 12 கோடிக்கு ரீடைன் பண்ணாங்களா ஐ டோன்ட் நோ. லைக் அப்படி போய் ரீடைன் பண்ற அளவுக்கு ஹெட்மேயர் என்ன பண்ணிட்டான் போன சீசன் அப்படின்னு. அது வந்து நான் அந்த இதுலயே ஒரு தடவை எனக்கே நல்லா இருக்கு ட்வீட் போட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு 2 3 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். ஹெட் மேயர் அவன் ஹெட் மயிர் மாதிரி விளாடுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படிதான் விளாண்டுட்டு இருக்கான். லைக் லைக் ஐ வுட் ஹவ் கான் வித் ஜூரல் அண்ட் ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் ரெண்டு. அந்த தேர்ட் ஸ்பாட்டுக்கு வேணா நீ ஹெட்மேயர் வச்சிருக்கலாம். பட் லைக் ஸ்டில் நான் ஹெட்மேயர் வச்சிருக்க மாட்டேன். பராக் மாதிரி பராக் வாஸ் ஓகே. பராக் அண்ட் ஜெய்ஸ்வால் கூட இல்ல இல்லைன்னா ஐ வுட் ஹவ் கான் வித் ஜூரல் பிகாஸ் அவன் அப்பதான் பேட்டிங் புடிச்சிட்டு இருந்தான். ஸோ ஹீ இஸ் இன் டச். லைக் ஓகே. யா, அண்ட் ஹி வாஸ் ஆக்சுவலா பேட்டிங் வெல் பெட்டர் தேன் இவன் ஆக்சுவலி. அண்ட் செகண்ட் ஒன் வாஸ் சந்தீப் சர்மா வந்து ஒய் டிட் ஹி கோ ஃபார் யாக்கர்ஸ்ன்றதுதான். ஹி வாஸ் கோயிங் ஃபார் என்ன சொல்றது, பவுன்சர்ஸ் ஸ்லோவர் ஒன்ஸ் எல்லாம் போட்டிருந்தான். பட் யாக்கர்ஸ் போயிருந்திருக்கணும். when you have just 10 11 in the bag, you should have gone for யாக்கர்ஸ். லைக் நான் யார்கர் போடுவான் தான் சந்தீப் சர்மாவை சூஸ் பண்ணாங்கன்னு நினைச்சேன். பட் லைக் ஸ்லோவர் ரன்ஸ் அண்ட் ஓகே. பட் ஒன்ஸ் இன் வைல் ஸ்லோவர் ரன்ஸ் அவன் எல்லா பாலுமே ஸ்லோ தானே போட்டான். ஆமா, அண்ட் ஆக்சுவலி those two who are there, KL Rahul and Subs, are not someone who struggles for slower balls or bounces. அவங்க வந்து முடிச்சிருவாங்க. ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேருக்கு போட்டது he could have gone for யாக்கர். யாக்கர் வந்து எல்லாத்துக்குமான பால் அது. இல்ல மேபி ஹி தாட் அட்லீஸ்ட் லைக் அதோட எக்ஸிகியூஷன் மிஸ் ஆயிடுச்சுன்னா லைக் சிக்ஸ் அடிச்சிருவாங்க அப்படின்னு. யா, பட் ஸ்டில் இதுவும் அப்படிதானே, இதுவும் போச்சு. ம். பட் அவரோட பெஸ்ட் ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். அதுதான் வந்து கரெக்டா இருந்திருக்கும். இந்த ரெண்டு விஷயம் ஐ வாஸ் திங்கிங் ஏன் அப்படின்ட்டு. அண்ட் ஈவன் ஆர்ஆர் ஹேட் த சான்ஸ் வைல் என்ன சொல்றது, ராணா வாஸ் தேர். ஆனா அந்த ராணாவை ரிமூவ் பண்ணதுக்கு ஸ்டார்க் போட்ட அந்த அவரு நல்ல ரிவர்ஸ் ஆச்சு கடைசியில வந்துட்டு. அந்த ஒரு ஒன் லைக் ஃபார்ட்டில எக்ஸிகியூஷன் ரிவர்ஸ் எக்ஸிகியூஷன் ஆகுது. பயங்கரமா இருந்துச்சு. ஞாபகம் இருக்கிற நம்ம ஆமா. டுவெண்ட்டி அது ஃபோர்டீனா 2014-15ல ஸ்டார்க் வந்து ஆர்சிபிக்கு இருப்பான் நினைக்கிறேன். போட்டாலே 4 ஓவருக்கு correct. வந்து 5 ரன் தான் அடிப்பாங்க, 5 20 தான் அடிப்பாங்க. அது இல்லாம எல்லா மேட்சும் வந்து மினிமம் 3 விக்கெட் டெய்லண்டர்ஸாவது தூக்கிடுவான். ஆமா லைக் நம்ம ஃபேண்டசிக்கெல்லாம் எடுத்து அந்த வச்சிருப்போம் ஸ்டார்க்க. ஃபேண்டசில எப்பயுமே எடுத்துருவோம் நம்ம, ஞாபகம் இருக்கு எனக்கு நல்லா. ஆமா ஆமா. பவர் பிளேயர் ஒரு விக்கெட் எடுப்பான். லாஸ்ட்ல வந்து மிச்ச எல்லா விக்கெட்டும் எடுத்துருவோம். அதுவும் யார்கர் ஆமா, எக்ஸ்கியூஷன் லைக் பயங்கரமா இருக்கும். அதான் அந்த ஒரு ஸ்டார்க்க பார்த்த மாதிரி இருந்தது. அண்ட் லாஸ்ட் 2 ஓவர் யாக்கர் லைக் ஹி கோட் ரியலி வெல். ஆமா, நேத்து யாக்கர் எக்ஸிகியூஷன் உண்மையாலுமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமான எக்ஸிகியூஷன் நேத்து. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கடைசி ஓவர்ல 5 பால் யாக்கர்னு நினைக்கிறேன். நான் ஆல்மோஸ்ட் போட்டோம். ஃபுல்லா போச்சு, ரெண்டு ரெண்டு பால் ஃபுல் போச்சுன்னு நினைக்கிறேன். பட் அது ஆக்சுவலா என்னன்னா இவன் கொஞ்சம் பின்னாடி போய் வாங்கினான். பட் ஸ்டில், யா, அது ஹி ட்ரைட் அண்ட் ஆல்மோஸ்ட் காட் நெயில்ட் அரௌண்ட் 4 5 யாக்கர்ஸ் நெயில் பண்ணான். அண்ட் ஈவன் சூப்பர் ஓவர்ல கூட நெயில்டு த்ரீ த்ரீ யாக்கர்ஸ் 3 4 யாக்கர்ஸ் நெயில் பண்ணிட்டான் ஆக்சுவலா. சூப்பர் ஓவர்ல அந்த நோ பால்லாம் போட்டான். லைக் அதுக்கப்புறம் ஆர்ஆர் கூட லைக் அட்லீஸ்ட் லைக் ஒரு um, அங்க வந்து அந்த லாஸ்ட் 2 பால் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. ஒரு கடைசியா ஆக்சுவலா வந்துட்டு ஒரு பவுண்டரி சேவ் பண்ணுவான். இவன் வந்துட்டு ஒரு கேட்ச் வந்து தட்டி விட்டு உள்ள தருவான் பாத்தியா, சமீர் மோஹித் ரிஸ்வியா? சர்மா. சமீர் ரிஷி ஒன்று பண்ணுவான், மோஹித் சர்மா ஒன்று பண்ணுவான். ஆமாமா. சமீர் ரிஸ்வி கேட்ச் பிடிச்சிருக்கலாம். அவன் வந்து அது ரோஹித் சர்மா கூட டென்ஷன் ஆகி கத்துவானே, இது ஏன்டா விட்ட அப்படின்னு. ஸோ ரெட்ரோஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வந்து ஆக்சுவலி சேம் தான். ஃபீலிங் ஏதாவது மேல சிக்ஸ் டிஃபரன்ஸ் போயிருந்தா தோனி அப்படிங்கிறேன். முடிச்சிருக்கோம். கரெக்ட். அண்ட் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் எனக்கு வந்து அந்த நிதிஷ் ராணா விக்கெட் தான். யா கண்டிப்பா கண்டிப்பா மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் அதான். அங்கெல்லாம் பட் வந்து ஒன் மோர் திங் டு சேஞ்ச் ஆச்சு. ஹைலைட் வந்து என்னன்னா, ஜெய்ஸ்வால்ஸ் பேட்டிங் அகெயின்ஸ்ட் குல்தீப் சூப்பர்வா ஆடினா ஜெய்ஸ்வால். லைக் ஐ மீன் லைக் ரன் பெருசா போல. பட் whenever குல்தீப் bowled a bad ball, he just went for it.
லைக் ஒரு பால் வந்து லெக் சைட்ல லைக் ஃபுல் டாஸா வரும். அந்த பால் அடிப்போம், அப்பதான் வந்து ஒரு சேவ் நடக்குங்க. ஐ திங்க் ரோஹித் சர்மா சேவா எதுவும் தெரியும், எதுவும் ஞாபகம் இல்ல. இட்ஸ் லைக் எக்ஸலன்ட் சேவ். பட் லைக் ஜெய்ஸ்வால் வாஸ் ஷோயிங் பியூர் இன்டென்ட். ஒன்லி இஃப் யூ பவுல் வெரி குட் பால்ஸ் இன் டு த பாடி, லைக் ரூம் இல்லாம போட்டா மட்டும்தான் ஹி வாஸ் லைக் பிளாக்கிங் அண்ட் டேக்கிங் ஃபிங்கர்ஸ். அதுபடி எங்க போட்டாலும் அடிக்கிறான். ஆமா, அது வந்து இட் வாஸ் இன்டென்ஷனல். அது வந்து கரெக்டா ஆக்சுவலா என்னன்னா he was playing a perfect innings தான். கரெக்டான பால்ஸ் வந்தா he was respecting the balls and யா யா he was யா. hammering the bad balls. ஹி இஸ் ரியலி குட், லைக் நாட் ஜஸ்ட் பிளைண்ட் ஸ்லாகர். சூப்பர்வா ஆடுறான். லைக் எந்தெந்த பால அடிக்கணும், எந்தெந்த பால பிளாக் பண்ணணும். எனக்கு இந்த நியூ கிராப் ஆஃப் ஓபனர்ஸ்ல வந்து ஜெய்ஸ்வால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிகாஸ் ஆஃப் திஸ் டூ கேம்ஸ் ஹி ஹஸ். ஆமா, 2 கியர் இருக்கு ஷுவரா. ரெண்டு கேம் அண்ட் இருக்கு. அதுவும் பிக்கப் சர்ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து வர வர அக்ஷர் பட்டேல் அடிக்கிறான்டா. அக்ஷர் பட்டேல் ஃபர்ஸ்ட் பால கேட்ச் ஆயிருக்கும். லைக் அது வந்து ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஆஃப் இருந்துச்சு. அது அது ஓகே, பட் ஸ்டில் அவன் இன்டென்ட் வந்து இட் இஸ் வெரி கிளியர். யா லைக் யா யா. பார்ட் ஒன்ல இருந்து ஏன்னா இந்த சீசன் ருத்ராஜும் அடிப்பான், ஆரம்பிச்சதுல அஸ்தோஷும் அடிப்பான். யூ ஹேவ் தட் மோர் பேட்டிங் தென் வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் பிளாக்கிங். லைக் அவங்க கிட்டத்தட்ட ஆக்சுவலி சந்தீப் சர்மாவோட லாஸ்ட் ஓவர்ல எத்தனை வைடு போட்டான் தெரியுமா? வைடு, நோ பால், 5 பால் போட்டுக்கிட்டே இருந்தான். ஃபர்ஸ்ட் ஒரு 6 பால் போட்டப்போ ஒரு பால் தான் லீகல் டெலிவரி ஆக்சுவலா. ஆமா ஆமா. ஸோ அது கூட எக்ஸாம்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி நீங்க கொஞ்சம் கண்டெக்ட் கூட பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் கேம்ஸ்ல அது வந்து இட் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ். ஆமா, ஓகே. அது மாதிரி அது ஒண்ணு. அண்ட் வேற என்ன, வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ச் அது மாதிரி எனக்கு இந்த அக்ஷர் பட்டேல் இன்னிங்ஸை பார்க்கும்போது ஜடேஜா கழுத்தை பிடிச்சி பாடுறான்னு காமிக்கணும் போல இருந்துச்சு. அவன் அதுதான் ரிட்டையர் ஆயிட்டர்ல அப்படிமா அவன். அதான் இந்தியா கடலே. நேத்து நேத்து தான் பாத்துட்டு இருந்தேன். தூபே வேற வந்துட்டு தலைதான் சொன்னாருங்க, கிருஷ்ணா நீ இருந்திருந்தா. அதெல்லாம் வந்து அக்செப்டே பண்ண முடியாது. உனக்கு ஆட முடியல இல்ல, அதுல வேற நான் இருந்தா பீச் நாய் போடல அப்படின்னு சொல்லி சொன்னா பாத்தியா. பண்ட் வந்து எல்லாரும் என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க பீச் நாய் போட விடலன்னு. இவனே வந்து ஏதோ ஒன்று வந்து சம்பந்தமே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு இருக்கும். ஏய் நீ பட் முக்குலடா, ஓகே. நீ காட் வைக்கலடா, நீ முக்குல அப்படின்னு. வேற சோ அண்ட் வி போத் பிரிடிக்டட் ஆர்ஆர் டு வின். யா, நம்ம ப்ரெடிக்ஷன் ரெண்டு பேருமே டேஷ் டேஷ் போட்டுக்க வேண்டியதான். ஓகே ஆமா, நம்ம அப்படியே. ஆக்சுவலா வந்து இட் குட் ஹேவ் பீன் ரைட். ஆனா வந்து ஆர்ஆர் வந்து தே சோஸ் டு லூஸ் திஸ் மேட்ச். இட் வாஸ் இன் தேர் ஹேண்ட்ஸ். ஆனா வந்து நான் முடியவே முடியாது, நான் தோத்தே தீருவேன், நீங்க 2 பேரும் கிளவுட் மாதிரி எனக்கு வந்து தெரியணும்டா. ஆக்சுவல் மேட்ச்ல 19.5 அப்ப நினைக்கிறேன். லைக் ரெண்டு ஓடி இருக்கலாம் அந்த இது. ஏன் அவனுக்கு வச்சிருந்து இது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆக்சுவலா தே ஹேட் விக்கெட்ஸ் இன் ஹேண்ட்ல. நல்ல 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 பாலும் போட்டான் ஸ்டார்க். ஸோ எதுவும் குறை சொல்ல முடியாது. ஸோ ஓவரால் இட்ஸ் குட் வாட்ச். லைக் ஐபிஎல் வந்து பேக் டு பேக் குட் வாட்சஸ். நேற்று வந்து பஞ்சாப் மேட்ச், இன்னைக்கு வந்து இந்த சூப்பர் ஓவர். நாளைக்கு கன்ஃபார்மா நல்ல மேட்ச். எம்ஐ வர்சஸ் எஸ்ஆர்எச் நல்ல மேட்சா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே சோ ப்ரிவியூ அதோட போயிடலாம். ப்ரிவியூ அப்படியே பாத்திரலாம். அண்ட் போத் ஆஃப் தெம் கம்மிங் ஆஃப் கிரேட் வின். ஏன்னா வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்சும் பார்த்தோம்னா பயங்கர மொரேல் பூஸ்ட் இருந்திருக்கும் ஆஃப்டர் சேசிங் டவுன் த 240 yard. அண்ட் எம்ஐயும் வந்து இட் வாஸ் அ க்ளோஸ் மேட்ச் வாஸ் டிசி அண்ட் பீட்டிங் எ டீம் ஹூ இஸ் ஆன் த டாப். அந்த எக்ஸலன்ட் மாதிரி ரன் டாப் அவுட்ஸ். ஆஃப் த டேபிள்ல இருக்க டீமை பீட் பண்றது, அதுவும் ஆக்சுவலா டிசி ஹேட் த மேட்ச் இன் தேர் ஹேண்ட்ஸ் இஃப் இட் இஸ் ஐ மீன் இஃப் இட் வாஸ் இன் ஃபார் தோஸ் ரன் அவுட்ஸ். இல்லைன்னா சிம்பிள். அந்த ஒரு டிசி லாஸ்ட் ஈவென்ட் மேட்ச். ஃபீல்ட்லயே வந்து. அதுல வந்து டிசி கைக்குள்ள இருந்த மேட்சை விட்டாங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆர்ஆர் வந்து அவங்க கைக்குள்ள இருந்த மேட்சை விட்டாங்க. ஆமா, எல்லாம் ஒரு வட்டம் தான். அதான். ஸோ இந்த வீக் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது கம்மிங் வீக். ஏன்னா வந்துட்டு பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்க எம்ஐ, எஸ்ஆர்ஹெச் அண்ட் ட்ரை சீரீஸா சிஎஸ்கேக்குள்ள எல்லாமே. நிறைய மேட்சஸ் இருக்கு. வரிசையா மிக்சட் மேட்சஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து கன்ஃபார்மா ஒன்னு இல்ல 2 டீம் வந்து இட் வில் பி அவுட் ஆஃப் கன்டென்ஷன் இந்த வீக் முடியறதுக்குள்ள. கண்டிப்பா கண்டிப்பா ரெண்டு மேட்ச் தோத்தா அவுட் ஆஃப் கண்டென்ஷன். லைக் யார் ரெண்டு மேட்ச் வந்து தெரியல. ஸோ யா, அது இல்லாம 2 டீமும் தேர் கம்மிங் ஆஃப் கிரேட் வின். ஸோ வாட் யூ திங்க், ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுமா? இனிஷியல் தாட்ஸ் என்ன? லைக் எம்ஐ, எஸ்ஆர்ஹெச் ரெண்டு பேருமே லைக் அதே பிளேயிங் லெவன் வச்சுட்டு போகலாம். ஐ டோன்ட் சி எனி ரீசன் ஃபார் தெம் டு சேஞ்ச் தேர் பிளேயிங் லெவன். அண்ட் டாஸ் ஜெயிச்சா எங்க நடக்குது மேட்ச்? மும்பைலயா? ஐ திங்க் மும்பைல தான் நினைக்கிறேன். தெரியலையே, பாரு மும்பை தான். பாரு district, மும்பை. ஓகே ஓகே, மும்பைனாலும் இட் வுட் ஹெல்ப் எஸ்ஆர்ஹெச். ஏன்னா மும்பை ஆப்வியஸ்லி தான். ஐ திங்க் எனிவேர் எஸ்ஆர்ஹெச் ஷுட் பேட் ஃபர்ஸ்ட். எனக்கு என்னமோ இல்ல, ஐ ஓகே திங்க் தே கேன் சேஸ் as well. யா, எஸ்ஆர்ஹெச் I think like Mumbai has a decent bowling so that like they can stop whoever gets going. So அதனால like just for that reason
அண்ட் எஸ்ஆர்எச்சோட பவுலிங்கும் வீக்கா தான் இருக்கு. ஸோ அண்ட் மும்பைஸ் பவுலிங் வித் பும்ரா பும்ரா கமிங் பேக். அதுக்கப்புறம் போல்ட்டும் வாஸ் ஆல்சோ லைக் இன் குட் ஃபார்ம். இது போல்ட் நல்லா போட்டாங்க லாஸ்ட் மேட்ச் கூட கொஞ்சம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் லைக் மும்பைஸ் பவுலிங் லைக் இது பிப் எஸ்ஆர்எச் பேட்டிங். ஸோ அதனால வந்து அண்ட் ஆல்சோ எஸ்ஆர்எச் பவுலிங் இஸ் வீக் ஃபார் மும்பை பேட்டிங். இந்த ரீசனால ஐ வுட் சே லைக் இன்னும் மும்பை மைட் வின் டுமாரோ. பட் ஓகே, ஸோ என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸ்ட்ரைட் அவே பிரிண்டிங் எம்ஐ டு வின். எஸ். ஓகே, நானும் ஆக்சுவலா வந்துட்டு எம்ஐ தான் வச்சிருந்தேன். ஸோ ஸ்டில் நான் சொல்ற எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஓகே, லெட்ஸ் கோ ஆப்போசிட். ட்ரை பண்ணலாம். எஸ்ஆர்எச்சா? ஐ எம் கோயிங் எஸ்ஆர்ஹெச் வின் பார்ப்போம். ஓகே ஓகே. மேட்ச் ஆஃப் த டே எந்த ரெண்டு பேத்துக்கு? ஐ வுட் லைக் டு சி பும்ரா வர்சஸ் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட். ஓகே ஓகே. ஈவன் சஹர், ஐ வாண்ட் டு see சஹர் what he is going to do in the power play. தீபக் சகரா So, கண்டிப்பா ரன் ஆமா, கொடுப்பாரு. அன்னைக்கு ரெண்டு ட்விஸ்ட் அதான் இருக்கு. எடுத்தா போட்டு தான் விட்டுக்கணும் அவங்க ரெண்டு பேர்த்தையும், ஹெட்டையும் அபிஷேக் சர்மாவையும். தெரியல. இஃப் ரெண்டு பேரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அண்ட் யா ஆக்சுவலா இவன் ஸ்ட்ரகிள் பண்ண சான்ஸ் இருக்கு, ஹெட்டா? அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா போன மேட்சா அவுட் ஆயிருக்க வேண்டியது. அதுல இருந்து 1000 லைக் கொடுத்து போன அவனே அவுட் மேட்ச் ஆயிரும். 7 உயிர், அண்டர்டேக்கர் 7 உயிர் மாதிரி அவனுக்கு ஒரு 7 உயிர் போன மேட்ச். ஸோ அது வந்து இவன் வந்து சொல்லியிருந்தான், அந்த சீட் இருக்குல்ல, திஸ் இஸ் ஃபார் ஆரஞ்சு ஆர்மின்னு ஆமா சொல்லிட்டு ஆமா. அவன் ஒரு 6 மேட்சா வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹெட் வந்து சொல்லிட்டு சிரிச்சிட்டு ஓ, இருந்தான். ஃபைன் லைன் எடுத்து காமிச்சிட்டோம். ஆனா இவன் என்ன தெரியுமா சொன்னான், இவன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. இவன் வந்து ஏதோ எனக்கு தோணுச்சுங்க இன்னைக்கு வந்து நான் எழுதிட்டு வந்தேன் அப்படின்னா. ஆனா ஹெட் என்ன சொல்லிட்டு இருக்கான், அது ஆனா அவன பண்ணி நோட் சொன்னா, அவன் ஒரு 6 மேட்சா வச்சிருக்கான் பையிலேயே, இன்னைக்கு ஏதோ ஃபைனலி எடுத்து காமிச்சிட்டான்ற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டு இருந்தானுங்க. So, அப்படியாதான் அது இருக்கும். என்ன ஒரு ரேண்டமா எழுதிட்டு போய் நீ போய் செஞ்சுரி எடுக்க முடியுமா? இல்ல அப்படி ஏய், என்ன சொல்றது, இன்னைக்குதான் அவன் எழுதியிருந்தானா அவன் 50 அடிச்சப்பே எடுத்து காமிச்சிட்டு இருப்பான். அதனால ஓகே. நீ so, என்ன yeah. எவ்வளவு ரன் வரும்னு நினைக்கிற ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்? யார் ஆனாலும் வாட்ஸ் யுவர் தாட்ஸ்? I think 190, 190 to 200. மேபி மும்பை ஆனா கொஞ்சம் அதிகம் வர வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வித் த பவுலிங் ஆஃப் எஸ்ஆர்எச், பேட் கமின்ஸ், ஷமி. Okay. யா யா அது ஓகே. சொல்ல போனா எஸ்ஆர்எச் பவுலிங் ரொம்ப தொங்கன், சற்று தொங்கன் போல் தான் இருக்கிற மாதிரி. ரொம்ப ரொம்ப வீக்கா வெரி இருக்கு. புவர் bowling. பட் ஷமி வந்து he can turn up into a beast or he can give runs like that. So like, ஆக்சுவலா எஸ்ஆர்எச் ஹேஸ் த ஒர்ஸ்ட் எக்கானமி, எஸ்ஆர்எச் ஹேஸ் த ஒர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட், எஸ்ஆர்எச் ஹேஸ் த ஒர்ஸ்ட் ஆவரேஜ் பவுலர்ஸ்க்கு. ஓஹோ, எல்லாமே ஒஸ்ட் ஆடுறீங்களே. ஆமா, எப்படி நமக்கு வந்து பேட்டிங்ல எல்லாம் ஒர்ஸ்டோ, பவுலிங்ல எல்லாம் அவனுக்கு ஒர்ஸ்ட். நம்ம என்ன எஸ்ஆர்எச் கூட ஆடல. ஆமா, இனிமேதான் வரப்போகுது. ஓகே. இந்த வீக் வருது, இந்த வீக் இருக்கு, மும்பை கூட முடிச்சு தான் விட்டுருவான். ஆடுறாங்க. இந்த வீக் இல்ல, நெக்ஸ்ட் வீக் இருக்கு. ஓகே ஓகே. பாப்போம் என்னன்ட்டு. சரி ஓகே கைஸ், எங்களோட வின் ப்ரெடிக்ஷன் வந்து நான் எம்ஐ, பூர்ணா So, எஸ்ஆர்எச். ராம் பிரீத் எம்ஐ நாளைக்கு டு வின் பார்ப்போம். அண்ட் யா சோ ஃபார் இந்த ஸ்கோர்ஸ் இப்ப சென்டர்ல போடுறேன், பாத்துக்கோங்க. அது ஒண்ணும் சொல்றீங்களா, நான் 0 அவரு 1 அவ்வளவுதான். So, நாளைக்கு எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். சரி, ஏதாவது ஆப்போசிட்ல 1-1 சொன்னா வந்து ஆகுதா ஏதாவது. இல்ல 2-0 ஆகுதான்னு பார்ப்போம். அப்புறம் ஓகே. நாளைக்கு உங்களுக்காக நாங்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை மேபி ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூப்பிட்டு வர ஷோக்கு முடிஞ்சா. ஆமா, ஓகே, லெட்ஸ் ட்ரை. கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க. ஓகே. ஓகே கைஸ், ஸோ ஓகே ஓகே. இதோட ஓகே. முடிச்சுக்கலாம். அண்ட் we will see you tomorrow with